Hi, hello, this is TAPCA 360. நாம் இன்னைக்கு ஜூலை 14 and 15 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம். இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா வான்புகழ் 2வது அதிகாரத்தில் வான்புகழில் 5வது குறள் பார்க்குறோம். ஸோ கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சாய்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. ஓகேவா? ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, this rain works all, it ruin spreads, then timely aid supplies, as in the happy days before, it bids the ruin to rise. So meaning என்னன்னா, rain by its absence ruins men and by its existence restores them to fortune. இதுவே ரொம்ப ஈஸியாக புரியுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் வந்து பெய்யாத மழை வந்து பெய்யாத நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து எப்படி நம்மளுக்கு ரொம்ப வந்து வறட்சியாக வந்துட்டு இருந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதே வந்து கரெக்டான நேரத்தில் மழை இப்போ வந்து பேஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எல்லாமே வந்து வளம் வந்துட்டு செழிப்பாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சரியா? ஸோ அதனால் கரெக்டான நேரத்தில் மழை பொய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the 2026 theme of World Youth Skills Day is, சரி, யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் ஃபார் எ ஷேர்டு ஃப்யூச்சர். சரியா? ஸ்கில்ஸ் ஃபார் எ ஷேர்டு ஃப்யூச்சர். ஜூலை 15 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூத் ஸ்கில்ஸ் டே, வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்கில்ஸ்னால் என்ன? திறன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அந்த திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூத் ஸ்கில் டே வந்து ஜூலை 15. ஓகேவா? ஸ்கில்ஸ் ஃபார் எ ஷேர்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திஸ் டே ஹைலைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்யூப்பிங் யங் பீப்புள் வித் த ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். சரியா? ஸோ நம்மளோட திறனை வந்து வளர்த்துக்கிறது, நார்மலாக நம்ம திறனை வளர்த்துக்கிறது தாண்டி இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக, இல்லை வந்து நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, இல்லைனா வந்து நம்மளுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டே வந்து எப்படின்னா 15 ஜூலை 2015 இந்தியா லான்ச் த ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? ஸோ வந்து ஜூலை 15 வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து ஸ்கில் ஃபார் எ ஷேர்டு ஃபியூச்சர் இந்த இயருக்கான தீமு. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாவில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்க்காக நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 15, 2015 லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட், Education Development Day in Tamil Nadu is observed in memory of Education Development Day. சரியா? கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவருடைய பிறந்த நாள் தான் இன்று ஜூலை 15 வந்து இட்ஸ் அ பர்த் ஆனிவர்சரி ஃபார் கே காமராஜர் அவர்கள். ஓகேவா? ஸோ அவரை வந்து ட்ரிபியூட் பண்ணுற வகையில் தான் இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து எவ்ரி ஜூலை 15 நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து கே காமராஜ். ஓகே. So July 15 Education Development Day is observed in Tamil Nadu on commemorating the birth anniversary of former Chief Minister K. Kamaraj. Okay va? Say next. The recent archaeological excavation mentioned in the news was carried out in, சரியா, எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூரில். ஓகேவா? இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் தென்காசியில் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணாங்க. ஸோ அதில் 3500 இயர்ஸ் பழமையான அந்த முதுமக்கள் தாலி, அதுக்கப்புறம் நிறையா வந்து பரீடு பாட்ஸ், யான்ஸ் இதெல்லாம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதேமாதிரி இப்போ எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெயினாக அங்கே என்ன கிடச்சிச்சுன்னா வெல்டு ஸ்டெப்டு வெல்ஸ். சரியா? படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய வந்து கிணறு, அதுவும் மிக பழமையான ஒரு கிணறு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட்டூர் தெலுங்கனூரில் காவேரி ரிவருடைய பேங்க்ஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அயன் நைஃப்ஸ், சரியா, கத்தி கிடச்சிருக்கு. அடுத்தது ஸ்பியர் ஹெட்ஸ், பாட்டரி, ஸ்டோன் பீட்ஸு, ஆக்சஸ், பரியல் ஹண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெயினாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் ஸ்கெலிட்டன் பிலீவ் டு பி அரவுண்ட் 3600 இயர்ஸ்
ஓல்டு இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் அயன் ஸ்வார்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 3600 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய, இது வரைக்கும் நம்மள்ட்ட கிடைச்ச அந்த அயன் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்கு வால் இருக்கும்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதுலேயே வந்து இது வந்து ரொம்பவும் வந்து ஓல்டு 3600 இயர்ஸ் ஓல்டான ஒரு அயன் ஸ்வாட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்வால்வ் இன் கண்டக்டிங் அல்ட்ரா ஹை ப்ரிசஷன் கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸ் ஆன் தி ஃபைண்டிங். சரியா? ஸோ கார்பன் டேட்டிங் அப்படின்னாலே என்னென்னா, இப்போ ரொம்ப பழமையான ஒரு மரம் இருக்குன்னா அதில் வந்து அதை கட் பண்ணி அதில் வந்து டேட்டிங் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இது எத்தனை வருஷம் பழமை அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிக்கிறது அதுதான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு இதுவும் ஒரு டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்து அல்ட்ரா ஹை ப்ரிசிஷன் கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அயன் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அயன் ஸ்வாடை விட இது ரொம்ப பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட். Who became the third Tamil writer to receive the ஜன்பத் award? சரியா? ஜன்பத் ஞானபீட விருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவார்டு வந்துட்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, தமிழ் ரைட்டர் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா இப்போதைக்கு வைரமுத்து வாங்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து அகிலன் வந்து வாங்கியிருந்தார். ஓகேவா? ஸோ அகிலன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயகாந்தன் வாங்கியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு தமிழன் ஸோ வாங்கியிருக்கிறது யார் பார்த்திங்கன்னா வந்துட்டு போயட் வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி யார் வாங்கினான்னா அகிலன், அதுக்கப்புறம் ஜெயகாந்தன், இப்போ வந்து வைரமுத்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே பண்ணிட்டாங்க, பட் இந்த அவார்டை வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபார் ஜூன் 2026 சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஜான்வரி மந்த்ஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஜூன் 2026க்கான இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4.38% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? 4.38% இருக்குது. ஸோ 2024 அந்த பேஸ் இயரை வச்சு இந்த பணவீக்கத்தை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 6th இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட் அண்டர் தி ரிவைஸ்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸாக இந்த ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.75%, 3.21%, 3.40%, 3.48% அண்ட் 3.93% இருந்திருக்கு. இப்போ வந்து 4.38% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இந்தியாவோடது. ஓகேவா? ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் வரோம். ஸோ இதில் வந்து ஜூன் மந்த்துக்கானது 4.38% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ரூரல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 4.74%, அர்பன் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 3.92% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எந்த ஸ்டேட்டில் ரொம்பவும் ஹையஸ்டான இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா தெலுங்கானாவில் 6.36% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் லோவஸ்ட் அமாங் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னா மிசோரமில் 1.63% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபார் தி ஜூன் 2026 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.87% சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் மேலே 9.68% இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சில்லறை பணவீக்கம் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஜூனில் 4.38% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். இந்தியா யூகே காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த CETA. ஓகேவா? ஸோ இதுக்கான அந்த ஒரு கேம் இன்டு எஃபெக்ட்னா அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். அப்போ ஜூலை 15, 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூகேவும் இந்தியாவும் சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 99% வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக வந்து யூகேக்கும் அண்ட் இந்தியாவுக்கும் வந்துட்டு இந்தியானோடைய ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறதா வந்து யூகே மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து போடுற அக்ரிமெண்ட், தட் இஸ் 99% ஆஃப் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வில் கெட் டியூட்டி ஃப்ரீ இன் தி யூகே மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்ஷன் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ eligible workers will not have make duplicate contributions to social security funds in both the countries. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா. சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கான்ட்ரிபியூஷன் டு தி சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட்ஸ். சரியா. ஸோ போத் கண்ட்ரீஸ்லேயுமே வந்துட்டு அதுக்கான வந்துட்டு ஒரு விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. சரி, நெக்ஸ்ட். India origin NASA astronaut Anil Menon will travel to the ISS abroad. ஓகேவா. ஸோ இது எந்த ப்ரோக்ராமில் பண்ணுறாங்க? ரஷ்யாவோடைய சோயூஸ் MS-29 அப்படின்னு சொல்லக்கூடிய லான்ச்சிங் வெஹிக்கிள்லேருந்து தான் இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அனில் மேனன் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய ஆர்ஜின் சேர்ந்தவர் அண்ட் ஆல்சோ உக்ரைன் இந்தியா இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ஆர்ஜினாக இருக்கிற வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆனால் வந்து நாசாவில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானேட்டர் இது ஒரு ஜாயிண்ட் மிஷனாக கசகஸ்தான் அண்டு US வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நாசாவோட அஸ்ட்ரானேட் அதுலேருந்து போகிறாரு. பட் லான்ச்சிங் ஃப்ரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கசகஸ்தான்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ரஷ்யாவோட சோயூஸ் MS-29. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் டயத்துலேயே அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் அந்த கசகஸ்தான்லேருந்து தான் இது லான்ச் பண்ணுறாங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 8 months ஸ்டே அப்ராட் தி ISS. யாருன்னு பார்த்தீங்கன்னா பியோட்டர் டியூப்ரோ அண்டு அண்ணா கிகினா. சரி, ஆர் எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபேட் இன் தி மிஷன் விச் இஸ் பிளான்டு டு ஃபார் அன் அப்ராக்சிமேட்லி 8 months ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோயூஸ் MS-29 ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ணி எங்கேருந்து லான்ச் ஆகுதுன்னா வந்து கசகஸ்தான்லேருந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அனில் மேனன் இந்தியன் ஆர்ஜின் நாசா அஸ்ட்ரானட் செஸ் டு ட்ராவல் டு தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரியா. சரி. The Nalam web portal was launched from. சரியா. நலம் வெப் போர்ட்டல். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரீசெண்டாக 2 days பிஃபோர் தான் பார்த்தோம். இந்த நலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தா இட்ஸ் லைக் மெடிக்கல் ஆப்பு. ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலிமா அவுட் பேஷண்ட்ஸ்லாம் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வந்துட்டு புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான இந்த வெப் போர்ட்டலை இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ CM ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணார். ஸோ வந்து தமிழ்நாடோட ஹெல்த் ஃபவுண்டேஷன் தானே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு வெப் போர்ட்டல். ஓகேவா. ஸோ இனாக்ரேட்டட் பை தி Chief Minister Vijay. And infrastructure, to improve the infrastructure and medical equipment of government hospitals through public and corporate participation அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த நலம் தமிழ்நாடு. சரியா. ஸோ இதை இனாக்ரேட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு இந்த ஒரு தமிழ்நாடோட இந்த மெடிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க கூட வந்து 1000 rupees அங்கேயே வந்துட்டு அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு கூட என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை த்ரூ தி பப்ளிக் அண்ட் கார்பரேட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதுக்கு மூலிமா வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான். சரியா. ஸோ நலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா. இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து www.tnhealthfoundation.org. ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு போர்ட்டல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. So next, which state announced India's first artificial intelligence university? சரியா. எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ
ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனியாக வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் சரியா குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ வந்துட்டு அதுக்கான மினிஸ்டராக அவரை போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளாவும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து ஏஐ வந்து படிச்சுட்டு தாங்க ஏஐ சைபர் செக்யூரிட்டி டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் ரீசெண்டாக எல்லாருமே படிச்சு தான் இருக்காங்க. பட் ஏஐ யூனிவர்சிட்டின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ விச் ஸ்டேட் இஸ் கோயிங் டு கிரியேட் தி ஏஐ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ கர்நாடகா பெங்களூரு ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா கூகுள் ஐஓ கனெக்ட் இந்தியா 2026 கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் பெங்களூரு. ஸோ சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஈவெண்ட் announced to establish the India's first artificial intelligence university in state. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் ஹப் will also be created to promote research innovation and industrial development in AI. சரியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா India's first ever AI university is going to be created in the Karnataka state அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். And also related to the AI university the hub and clusters also வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் who won the Wimbledon 2026 men's single titles. சரியா மென்ஸோடைய அந்த விம்பிள்டன் அந்த சீரீஸில் வந்து யார் வந்து சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர். சரியா ஜானிக் சின்னர் இட்டாலியை சேர்ந்தவர். திஸ் வாஸ் ஹிஸ் 5th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ரன்னர் அப் யானா அலெக்சாண்டர் செர்பரேவ் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகே. சரி நெக்ஸ்ட் இந்தியா உமன் வெர்சஸ் இங்கிலாந்து உமன் டெஸ்ட் சீரீஸ் வாஸ் won by யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா வந்து வித் 270 ரன்ஸோட வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் சீரீஸில் இங்கிலாண்டை வின் பண்ணிவிட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் was played at the இந்த மேட்ச் எங்கே விளையாண்டாங்கன்னா லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டு லண்டனில் விளையாண்டுருக்காங்க. அண்ட் இதில் மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு போயிருக்குன்னா இங்கிலாண்டை சேர்ந்த கிராண்டிக் கவுடுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் லைக் டாமி பியூமவுண்ட் அண்ட் ஹீத்தர் நைட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ வந்து இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் இங்கிலாண்டில் வந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் லண்டனில் நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வின் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியா டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னிங் ரைட்டர் பூமணி is best known for which novel that was adapted into the film அசுரன். சரியா அசுரன் படம் நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்போம். சரியா அசுரன் மூவி வந்து ரொம்பவும் வந்துட்டு ஒரு நல்ல மூவி வந்துட்டு ஒரு சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய வந்துட்டு சொசைட்டியில் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண வகையில் இருக்கக்கூடிய வகையிலையும் அந்த மூவி இருக்கும். அந்த பர்சனலாக அவங்களுடைய ஃபேமிலி வெஞ்சன்ஸ் அந்த இதுனாலும் அதை தாண்டி சொசைட்டிக்கு மெசேஜ் தர அளவுலையும் அது அசுரன் மூவி இருக்கும். சரியா நல்லாவே எல்லாருக்குமே பிடிச்சோம். அதனால் நேஷ்னல் அவார்ட்லாம் அடிச்சிச்சு. ஸோ அந்த அசுரன் மூவி எதை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வெக்கை இவருடைய அந்த புக்கான வெக்கையிலேருந்து தழுவி எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. ஸோ அந்த பூமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரினவுண்ட் ரைட்டர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிறகு வாய்க்கால் வரப்புகள் அதுக்கப்புறம் வந்து அஞ்ஞாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதுனார். ஸோ அந்த புக் தான் 2014 வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. இன்னொன்று வந்து நோட்டபிள் ஒர்க்கு வெக்கை அதுதான் வந்துட்டு ஃபிலிம் அசுரன் படத்தை அதை தழுவி தான் அந்த நாவலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. சரி நெக்ஸ்ட் ஹி வாஸ் born in 12th May 1947 இன் கோவில்பட்டி. சரி கோவில்பட்டியில் வந்து பிறந்திருக்காரு பூமணி என்கிறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்துட்டார். ஸோ ஆஸ் ஆபிச்சரி நியூஸாக நம்ம பார்க்குறோம். அண்ட் அவருடைய நாவல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்ஞாடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2014 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வெக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலை தழுவி தான் பார்த்திங்கன்னா அசுரன் மூவி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா. சரி. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.